गाइस எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பூஜாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு சூப்பர் அண்ட் டேஸ்டியான ஊறுகாய் ரெசிபி தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் செய்கிறது வந்து தக்காளி ஊறுகாய். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் விட்டிங்கன்னா நல்லது. ஆனால் குக்கிங் ஆயிலில் கூட நீங்கள் இது பண்ணலாம். நான் இன்றைக்கி குக்கிங் ஆயில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் எண்ணெய் நிறைய தேவைப்படும். இதில் பூண்டு தட்டி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தக்காளி வந்து ரஃபாக சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளி இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்சியில் கூட நீங்கள் வந்து ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சி கூட ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு தக்காளி சங்க்ஸ் இருந்தால் பிடிக்குன்றதுக்காக நான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறேன். அது உங்களோட இஷ்டம் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க அந்த கடுகு வெந்தய பவுடர் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சூடு ஆறுனதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெடாமல் இருக்கும். இந்த டிஷ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்